ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நானும் எங்கள் அம்மாவும் எங்கே போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் வீட்லேயே வந்து எல்லாமே அது பேர் என்ன, கருப்பு மிளகால இருந்து ஐ மீன் பெப்பர்ல இருந்து பச்சை மிளகால இருந்து எல்லாமே இங்கேயே நட்டு வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருமா, எங்கள் அம்மா ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க நண்பர்களே. ஸோ எங்கள் அம்மா வந்து ஒரு ஒரு செடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எனக்கு சில செடி கொய்யாப்பழம், ஜாக் ஃப்ரூட்டு அதெல்லாம் நமக்கு தெரியும். பட் அது இல்லாமல் இங்கே நிறையவே இருக்கு. அது எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஓகேவா? வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, கேளுங்க. இது என்ன? அது இது பாக்கு மரம் நண்பர்களே. இந்த வெத்தலை பாக்குக்குள்ள ஒரு பாக்கு வச்சு சாப்பிடுவாங்கல்ல, அது அந்த மரம் இது. ഓക്കെ. ഇവിടെ ചെമ്പകം എന്നാ പറയാ. ചെമ്പകം. നമ്മ തമിഴ്നാട്ടിൽ എന്താ പറയാന്ന് അറിയില്ല. അത് തമിഴ്നാട്ടിൽ അധികം ഇല്ല. ഈ കോയമ്പത്തൂർ കഴിഞ്ഞ പൂ കിട്ടില്ല. കിട്ടില്ലത്. வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஏதோ ஒரு பூ. அந்த பூ வந்து தமிழ்நாட்டுல கிடைக்குமா என்னன்னு தெரியல, கேரளால கிடைக்கும்னு சொல்றாங்க. அததான் நண்பர்கள் எங்க அம்மா மலையாளத்துல சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்ல. கோயம்புத்தூர் சைட்ல கிடைக்குமா, பட் நம்ம சைட்ல கிடைக்குமா என்னன்னு தெரியல, டவுட்னு சொல்றாங்க. ஸோ ஆப்பிள் செடி இருக்கா நண்பர்களே? வாங்க போய் பார்ப்போம். எனக்கே தெரியல, எங்க பாட்டி தான் சொல்றாங்க. அப்படியே எங்க பாட்டியை ஃபாலோ பண்ணிட்டே போவோம். சரியா? ஆப்பிள் செடி வச்சிருக்காங்களா? இது ஆரஞ்சு. இது ஆரஞ்சு செடி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இது ஆப்பிள் செடியா. நல்லா இருக்கு நண்பர்களே. எங்க வீட்ல வந்து ஜாஸ்தி எதுவும் வாங்க மாட்டாங்க நண்பர்களே. வீட்லயே பொதுவா என்ன இருக்கோ அதை வச்சு செய்வாங்க. எதுனா ഇല്ലാല സർബത്ത് ഉണ്ടാക്കുമല്ലോ നമ്മള്, സർബത്ത് കുടിക്കുമല്ലോ. ആ സർബത്ത്. ഓക്കെ ഓക്കെ. അത് ഈ വേരില്ലേ, ഈ വേരിനെ പറിച്ചിട്ട് പോയി ഉണക്കാണ്. ഉണക്കിയിട്ട് നന്നായി പൗഡർ ആക്കാണ്. പൗഡർ ആക്കിയിട്ടാണ് നമുക്ക് ആ സർബത്തിന്റെ ഇത് തയ്യാറിക്കുന്നത്. ഇതാണ് സർബത്ത്. ஓகே நண்பர்களே, எங்க அம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த செடியோட வேர் இருக்குல்ல, இந்த சர்பத்து நன்னாரின்னு சொல்லுவாங்களா, நன்னாரி ஜூஸ் சொல்லுவோம்ல தமிழ்நாட்டுல, அது இதுதானாமா. இங்க பாருங்க, எனக்கே தெரியல. இந்த மாதிரி நிறைய செடியை வச்சு இந்த வேரை காய வச்சு அதை பவுடர் ஆக்கி அந்த நன்னாரி ஜூஸை வந்து ரெடி பண்ணுவாங்களாமா. இப்பதான் நண்பர்களே எனக்கே தெரியுது. இப்படிதான் நன்னாரி குடிக்கிறோம் நம்ம. இது அதுதான் எங்க அம்மா சொல்றாங்க. அங்கெல்லாம் இது 20 ரூபா 40 ரூபா. ஆனா இங்க எல்லாமே இலவசமா இருக்குது எங்க வீட்டுல. பச்சை மிளகு. என்ன எந்த எந்த விட செடி அக்கா? நண்பர்களே, பச்சை மிளகா, செம்பருத்தி, இந்த பாருங்க பச்சை மிளகா. இதுதான் எங்க வீட்டுல யூஸ் பண்ணுவாங்க ஜி. பெரிய பெரிய பாருங்க, இங்க பாருங்க பச்சை மிளகா. எல்லாமே நம்ம வீட்லயே தரமா இருக்கும். இது மோர் மிளகாவும் செஞ்சு நாங்க சாப்பிடுவோம். பாருங்க, அது பேர் என்ன? பூசணிக்காய். தென்னை மரம், ஜாக் ஃப்ரூட் மரம் எல்லாம் இங்கேயே இருக்கு நண்பர்களே. நண்பர்களே, இதுதான் கெப்பக்கிழங்கோட செடி. இங்கே நட்டு வச்சிருக்காங்க. இத கீழே புடுங்கி வேரோட புடுங்கினா கீழே வந்து இருக்கும். இன்னும் அறுவடை பண்ற டைம் வரலீங்களா நண்பரே? சோ அதனால இங்கே வாழை மரம், எல்லாமே நிறைய வாழை மரம் இருக்கும். நேத்தே பாத்துருப்பீங்க. எங்க வீட்டுல இருந்துதான் இலையெல்லாம் கட் பண்ணி சாப்பிடுவோம் மோஸ்ட் ஆஃப். இது வந்து கருவேப்பிலை செடி. இதெல்லாம் மஞ்சள் நண்பர்களே. இந்த ஒரிஜினல் கிழங்கு மஞ்சள் சொல்லுவீங்கல்ல, இது எல்லாமே மஞ்சள் போட்டிருக்காங்க. இதெல்லாம் மஞ்சள். எல்லாம் மஞ்சள் நண்பரே. வேற என்ன எது என்னண்ட? சரி வாங்க, அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனே ஃபாலோ பண்ணிட்டு போவோம். நமக்கு இதெல்லாம் இல்ல, நம்மளுக்கு கொசு கடிக்குது, அதனால அக்கா குனிஞ்சு குனிஞ்சு சொரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, இது எல்லாமே நம்ம இடம். இது வந்து இங்க பாருங்க, இது எங்களோட சொந்த இடம். இருங்க காட்டுறேன், என்னோட சொந்த இடத்தை காட்டுறேன். இன்னும் கூடிய சீக்கிரத்துல நம்மளும் ஒரு வீடெல்லாம் கட்டணும் ஒரு ஆசை. நடக்குமா என்ன தெரியல, நடக்கும் நடக்கும். இதுலயும் அவங்க வந்து ஃபுல்லு விவசாயம் தான் போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா நாங்க இங்க இல்லல்ல, அதனால எங்க பாட்டி வந்து பண்ணி வச்சிருக்காங்க. பலாப்பழம். ஓகே, இது கருளைக்கிழங்கு செடி. இது கடையில புடிங்கிட்டு அந்த பெரிய கருளைக்கிழங்கு. ஓகே ஓகே. இது எல்லாம் எங்க லேண்ட் நண்பரே, பாத்துக்கோங்க. இதுதான் எங்களோட லேண்டு. இப்போ நாங்க இல்லாத காரணத்தினால் அவங்க மஞ்சள்
கிழங்கெல்லாம் இங்க போட்டு வச்சிருக்காங்க. ஸோ நாங்க எங்க வீடெல்லாம் கட்டுற பிளான்ல இருந்தா மேபி இது எடுத்துருவாங்க. பட் எனக்கு இது எடுக்க ஆசை இல்ல. பார்க்கலாம் என்ன நடக்குது ஃபியூச்சர்ல. ஏன்னா நம்மளால ஒன்னும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, இதுதான் நண்பரே பாக்கு மரம். பாக்கு மரம் அது எனக்கு ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல எல்லாம் வந்து இதுல இருந்து பாக்கெல்லாம் கொட்டணும். இதை வச்சுதான் உடைச்சு சாப்பிடுவாங்க எங்க பாட்டி. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. வாங்க போவோம். எப்படி அமேசான் காடுக்குள்ள போற மாதிரி இருக்குல்ல, எனக்கு அந்த மாதிரிதான் இருக்கு ஃபீலிங்கு. ஆனா ஜாலியா இருக்கு. இதெல்லாம் வந்து எவ்வளவுதான் நம்ம காசு சம்பாரிச்சாலும் சிட்டி சைடு வராது நண்பரே. இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் உண்மையாவே வராது. பலாப்பழம் மரம் இருக்குல்ல வேணா? பலாப்பழம் மரம் காட்டுட்டா இருங்க. பலாப்பழம் குரு மிளகு ஆல்ரெடி முளைஞ்சிருக்கு. இன்னும் அது ட்ரை ஆகல. பிஞ்சா இது. இது அறுவடை பண்ணுவாங்க நண்பரே. இதெல்லாம் பறிச்சு காய வச்சு அதுக்கப்புறமா தான் அந்த பிளாக் பெப்பர்ங்கிறது வரும். நம்ம கிட்ட ஏதாவது பேசி எதிரி இருக்குன்னா இந்த செடி இருக்குல்ல, இந்த செடி ஆ. இந்த செடியோட ஒரு இலை புடுங்கிட்டு இது எப்படி தலை பயமா இருக்கு அரிக்கும். எப்படி நம்ம தெரிய தரமா இது எப்படி தேய்ச்சி விட்டாலே போ இப்படி தேய்ச்சி விட்டாலே போ. அவன் 1 மணி நேரம் உட்காந்து சொல்ல வேண்டியதான். அப்படியா? ஐயோயோ. நம்ம ஊர்ல எல்லாம் வாழை இலையில வேற ஏதோ பூசணி இலை அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுல தானே கொழக்கட்டை செய்வாங்க புள்ளையார்கிழமை. இங்க இருக்கிற இலையில இதுதான் இதுலாம் கொழக்கட்டை செய்வாங்களே. இந்த இலை இந்த இதுலதான் நிறைய இது வளர்ந்து வந்தாகி வரும்போது அதுல நிறைய இலையும் அப்ப அதுலான கொழக்கட்டை செய்ய. ஓ நைஸ். சீத்தாப்பழம் செடி நண்பரே. நான் சொல்லல, மோஸ்ட் ஆஃப் எல்லா பழங்களும் எங்க வீட்லயே தான் இருக்கும். ஜாக் ஃப்ரூட்டும் இங்கதான் இருக்குது. பலாப்பழம், நிறைய காய் இருக்கு. இது கொய்யாக்கா. இதெல்லாம் கொய்யாக்கா மரம் நண்பரே. இது மாங்காய் மரம். மாங்காய் சீசன் அப்பெல்லாம் இங்க எவ்வளோ கொட்டி கிடக்கும் தெரியுமா? அவ்வளோ கொட்டி கிடக்கும். தின்றதுக்கு தான் ஆள் இல்ல. எங்க அம்மா எல்லாம் இருந்தாங்கன்னா புடிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு நல்லா வந்து இஞ்சி செடி நண்பரே. நம்ம ஜிஞ்சர் இருக்குல்ல, அந்த மரம் சாரி இது செடி கீழே தான் இருக்கும். அதுவும் மேக்சிமம் கீழே தானே இருக்கும். புடுங்கும் போது கீழே தான் இருக்கும் நண்பர். இன்னொன்னு காட்டுட்டா? ஐயோ, அது என்ன பழம்? அது என்ன செடி? ரூபி. இது நல்ல ரைட்டான கூட ரூபிகா. ஓகேவா? இன்னும் நிறைய செடி இருக்குது. வாங்க அப்படியே போவோம். எனக்கே தெரியாது இங்க இவ்வளவு இருக்கா அப்படின்ட்டு. சர்ப்ரைஸ்ட். இப்பதான் ஆசையே வருது. நானும் இதே மாதிரி எல்லாம் வந்து நிறைய நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிறைய நட்டு வச்சு நிறைய செடியெல்லாம் வச்சு வாழணும். அதான் நண்பரே, எங்களோட வீட்டோட தோட்டம் இன்னும் இருக்கான். இன்னும் நிறையவே ஆக்சுவலி இருக்கு. பார்க்கலாம். இன்னும் டைம் கிடைச்சிச்சுன்னா அதையும் நான் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து ஒரு லாங் வீடியோவே போடுறேன். பட் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல, ஒரு நல்ல வீடு கட்டி இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச செடியெல்லாம் நட்டு வச்சு அப்புறம் அது விவசாயம் பண்ணணும்ட்டு எனக்கு உண்மையாவே ஆசை வந்துருச்சு. இன்னும் 2 வருஷம் அந்த மாதிரி கடவுள் புண்ணியத்துல நமக்கு அந்த மாதிரி பிளெஸிங் கிடைச்சிச்சுன்னா நல்லா இருக்கும். ஸோ ஓகே, நான் இன்னும் நிறைய இருக்கு. பட் எனக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா அதை எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஓகே, சரி, அப்ப நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.